பாலியல் கொடுமை செய்ய தனித்தீவு, மனித இறைச்சி, சிறுமிகள் விற்பனை, முக்கிய பிரபலங்களுடன் நட்பு என ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் இத்தனை அக்கிரமங்களுக்கும் உறுதுணையாக இருந்தது ஒரு பெண் என சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? 20 ஆண்டுகள் தண்டனை பெற்று தற்போது சிறையில் இருக்கும் எப்ஸ்டீனின் முன்னாள் காதலி கிஸ்லைன் மேக்ஸ்வெல் தான் இந்த பாலியல் கடத்தல் கூட்டத்தின் மூளையாக செயல்பட்டவர். பிரிட்டனில் டெய்லி மிரர், மேக்ஸ்மில்லன் போன்ற ஊடக சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய ராபர்ட் மேக்ஸ்வெல்லுக்கு மகளாக பிறந்தவர் தான் கிஸ்லைன் மேக்ஸ்வெல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பல மொழிகளில் சரளமாக பேசும் திறன் பெற்றவர். தந்தையின் மர்மமான இறப்பிற்கு பிறகு நியூயார்க்கில் நிரந்தரமாக குடியேறி தொழில் முனைவோராக இருந்த அவருக்கு எப்ஸ்டீனுடன் பழக்கம் ஏற்பட்டது. 1990களுக்கு பிறகு அவர்களுக்குள் நெருக்கமான உறவில்லை என்றாலும் கூட பாலியல் வலயத்திற்குள் பெண்களை கொண்டுவர இவர் உதவியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக நிதி நெருக்கடி மற்றும் சிக்கலான குடும்ப பின்னணியை கொண்ட இளம் பெண்களிடம் அக்கறை உள்ளவர் போல பேசி வீட்டுக்கு அழைத்து வந்து எப்ஸ்டீனுக்கு மசாஜ் தொடங்கி பாலியல் செயல்களில் ஈடுபட வைத்திருக்கிறார். சில நேரங்களில் இந்த பாலியல் துன்புறுத்தல் நடக்கும்போது மேக்ஸ்வெல்லும் உடன் அறையில் இருந்திருக்கிறார் என பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியுள்ளனர். இப்படி மேக்ஸ்வெல்லின் ஆசை வார்த்தையில் சிக்கிய பெண்களும் தங்களுக்கு தெரிந்த இன்னும் பல பெண்களை அழைத்து வந்திருக்கின்றனர். இப்படித்தான் இந்த வலையமைப்பை மேக்ஸ்வெல் கட்டமைத்திருக்கிறார். இதற்காக 2007 மற்றும் 2011க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 150 கோடி ரூபாய் எப்ஸ்டீனிடமிருந்து இவர் பெற்றிருக்கிறார். இவரின் மீதான கடத்தல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் கடந்த 2021ஆம் ஆண்டு இவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.